வள்ளலார் தான் நமக்கு ஞாபகம் வரும் கடலூர்ல. அந்த வள்ளலார் அவர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு ஆறுமுக நாவலார் என்பவர் தொடுத்தாரு. அந்த அந்த வழக்கில் வள்ளலார் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானதாக சொன்னாங்க. அந்த நீதிமன்றம் தற்பொழுது இப்போ கூட்டுறவு சங்கம் இருக்குது இல்லையா, அங்க இருக்கிற சரவணபவ கூட்டுறவு சங்கம் இருக்குது, அதுக்கு பின்னாடி பாழடைஞ்சு போயிருக்குது. அதற்கு பக்கத்திலே வள்ளலாருடைய அன்னதான கூடமும் இருக்குது. அது பாழடைஞ்சு இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமை உள்ள ஒரு ஆஜரான அதை நீதிமன்றத்தை புதுப்பிச்சு ஒரு நினைவு இடமாக அது ஆக்கலாம் கடலூர்ல. அதுக்கு அடுத்தது பழைய கலெக்டர் ஆபீஸ், மாவட்ட ஆட்சியர் இருக்கு இல்லையா, அது சிதிலம் அடைந்துகிட்டே வருது. அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த கட்டடக்கலை சிதிலம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அதை செப்படிக்கணும். இப்போ வெள்ளி கடற்கரை இருக்குது. வெள்ளி கடற்கரைக்கு மக்களை கவர்ற மாதிரி அந்த போட்டிங் இதுவோ அல்லது குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானமோ அது கொஞ்சம் செஞ்சு மற்றவர்களை கவர்ற வகையில அது செய்தா இந்த மாவட்டத்திற்கு வருமானமும் அதிகரிக்கும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும். பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடாது. ஆனா அவங்க பெற்றோர்கள் இது மாதிரி அனுமதி கொடுக்கறதுனால, லைசன்ஸ் இல்லாம அனுமதி கொடுக்கறதுனால இது இங்க அந்த பள்ளி மாணவர்கள்லாம் 2 பேர் 3 பேர் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அதிவேகமா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில ஓட்டிட்டு போறாங்க. இது தடுக்கணும். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன கடலூர்ல பிவிஆர் இருக்கு, மால் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேடியம் இருக்கு. இன்னும் வேற எது வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன வந்தா நல்லா இருக்கும்? என்னது? ரஃப் போட்டா நல்லா இருக்கும். ரஃப் ஹாக்கி கிரவுண்ட் வேணுங்களா? லவர்ஸ் தொலை அதிகமா இருக்கா? சரி, அத லவர்ஸ் தொலை எப்படி நம்ம இது பண்றது? எதனா ஐடியா இருக்கா உங்ககிட்ட? மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ரொம்ப நொந்துட்டு இருக்கான் போல. அந்த ஆசை எல்லாம் அவனுக்கு வேணாம். சரி, நீங்க யாரு கமிட்டரா இருக்கீங்க? யாரு கமிட்டர்? நான் ஒத்துக்கிறேன். நான் கமிட்டர் இல்ல. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி, அப்புறம் நம்ம கடல வச்சிருக்காங்கல்ல, அது உங்களுக்கு ஓகேவா? சாட்டிஸ்ஃபை இருக்கா? இல்ல, குட்டியா வச்சிருக்காங்க. அதுல நம்ம கடல வச்சிருக்காங்கல்ல, மேல அவ்வளவு கேப் இருக்கு. அது பெருசா வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பீச்ல வச்சிருந்துருக்கலாம். ஆமா. சரி, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் இங்கிலீஷ்ல சொல்றேன், அது உங்களுக்கு தமிழ்ல தெரியுதான்னு பாப்போம். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாட்ஸ்அப் தமிழ் என்ன சொல்லுவாங்க? தமிழ் என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ்அப் தொலைபேசி. சூப்பர். படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாடுடா. தொலைபேசி. சரி, கைபேசியா? இவ அல்டிமேட். சரி, Facebook சொல்லுங்க. நான் சொல்றேன். முகம் காக்கும் கறி. முகநூல் கரெக்ட். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணல. ஆன்லைன், அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஆன்லைன் வருவீங்க இன்ஸ்டாகிராம்ல. உள்ள கோடு பாத்தியா? ஆன்லைன்ல உள்ள கோடு. சரி, ஆஃப்லைன்னா வெளியே கோடு. சூப்பரா. கடலூர்ல விஆர் கேம்ஸ் வந்துருச்சு, மால், தியேட்டர், ஏஜிஎஸ் சினிமாஸ் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் கடலூர்ல என்ன வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு தீம் பார்க் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட். எந்த வகையான போதையும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நூலகமா இருந்தா நல்லா இருக்கும். ஏதோ புது விஷயத்தெல்லாம் கொண்டு வரோம். அப்புறம் பழைய விஷயத்தெல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு தேவையில்லாத கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம புதுசாக்கிட்டு வரோம். ஆனா இங்க ஒரு சென்ட்ரல் லைப்ரரி ஒன்று இருக்கு. அதை இன்னும் பெட்டரா கொண்டு வரணும். அதை பத்தி நிறைய அவேர்னஸ் இளைஞர்கள் கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். குரூப் 2 குரூப் 4 நிறைய எழுதுவீங்க போல சார்.
அப்படிலாம் இல்லை, ஒரு தடவை தான் குரூப் 4 எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு வந்தா இந்த இளைஞர்கள் இந்த போதை அந்த மாதிரிலாம் போகாம இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஸ்டேட் லிஸ்ட்ல தேடினா எப்படி கிடப்பான்?